முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு கல்லூரிகளில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை மீண்டும் தொடங்கி வச்சிருக்காரு. மீண்டும்னா இதுக்கு முன்னாடி யார் நிறுத்தி வச்சாங்கன்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்துதான் நிறுத்தினாங்கன்னு சொல்றாரு. அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அதையும் நிறுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். திமுகவினர் அதை மறுத்து ஏடிஎம்கே ஆட்சியில நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டத்தை திமுக ஆட்சியில மீண்டும் செயல்படுத்தியிருக்கோம்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? 2011 ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்றதும் 12ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் தரோம்னு அறிவிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பொறுப்பேற்ற அதே 2017ஆம் ஆண்டே 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படலன்னு இந்த மாணவர்கள் போராட்டமே காட்டுது. ஆட்சி அமைத்த முதல் இதுலயே நாங்க தான் முதல் பேட்ச், எங்களுக்கான மடிக்கணி கொடுக்கல, அதுக்கான நடவடிக்கை எதுவுமே இல்லை. நாங்க போய் ஸ்கூல்ல கேட்டு எந்த ஒரு பதிலும் எங்களை வந்து கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் நாங்க யாரதான் கேட்க முடியும்? அடுத்து 2018 இருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் பயின்ற மாணவர்களுக்கும் கொடுக்க போறதா சொல்லி கொடுக்காம இருந்திருக்காங்க. இதனால தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. மாணவர்கள்னு கூட பார்க்காம சரமாரியா தடியடி நடத்தி காவல்துறை கலைச்சிருக்காங்க. இதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா 2017 to 2018ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க எல்காட் நிறுவனம் மூலம் 60,000க்கும் மேல லேப்டாப்ஸை கொள்முதல் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல வெறும் 8,079 லேப்டாப்ஸ் தான் மாணவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. மீதி இருக்கிற 55,000 லேப்டாப்ஸை கொடுக்க நடவடிக்கை எடுக்காததுனால லேப்டாப்ஸோட பேட்டரி வாரண்டி எக்ஸ்பைரி ஆயிருக்கு. இதனால 68,51,00,000 நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சிஏஜி அறிக்கையில தெரிய வந்திருக்கு. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில ஃபேக்ட் என்னன்னா, எடப்பாடி தலைமையிலான ஏடிஎம்கே ஆட்சியில தான் லேப்டாப் ஸ்கீம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில லேப்டாப் ஸ்கீம் நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு எடப்பாடி பழனிசாமி போய் சொல்லி ஃபேக் இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஃபேக்ட் செக் வீடியோஸ்க்கு இன்ஸ்கூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ்ல எது ஃபேக்ட் ஃபேக்னு தெரியாத பட்சத்துல இன்ஸ்கூப் டிஎம்லயோ இல்ல கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்க, நாங்க ஃபேக்ட் செக் பண்ணி சொல்றோம்.